என்னப்பா கூப்பிட்டீங்களா? பையன் பேரு சரவணன். சரிப்பா. தஞ்சாவூர்ல ஸ்வஸ்திக் மோட்டார் கம்பெனின்னு ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கானா. நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிப்பா. வரேன். மகேஷ், என்ன தாத்தா? மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு கொஞ்சம் நல்லா பார்த்து விசாரிச்சுட்டு வாப்பா. சரி தாத்தா. வரப்போகிற மாப்பிள்ளையாவது கொஞ்சம் பொறுப்பாக இருக்கட்டும். தாத்தா சொல்றது ரொம்ப கரெக்ட்ல மகேஷ். கொஞ்சமாவது உரைக்குதா பாரு. என்ன ஜென்மமோ. அத்தை, தாத்தா கொஞ்சம் பால் ஊத்திருங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். Yes, sir. Sir, definitely, sir. இன்னும் 2 days டெலிவரி ஆயிடும் சார். நிச்சயமா. எக்ஸ்கியூஸ் மீ. ஒன் செக். சார் சொல்லுங்க சார். சரவணன் சாரை பார்க்கணும். சார் ஒரு கிளையண்டோட பேசிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாமா? ஐயோ மாமா. ஓ யா. Thank you. நோ ப்ராப்ளம். எஸ் சார். டெஃபினட்டா சார். இன்னும் 2 days ஆகும். பா சார். கண்டிப்பா சார். மகேஷ் சாக்லேட். ஓகே. மாம்ஸ், ஆ, அங்க பாருங்க. அவர்தான் மாப்பிள்ளைன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காருல்ல? ஆ, நான் பார்த்து ஓகே பண்ணி என்ன நடக்க போகுது? நீ பார்த்து ஓகே பண்ணும், அதான் மேட்ரு. சார், நீங்க போலாம். Shall I come in? வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. உண்டை லேட்டஸ்ட் மாடல் காரோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். ஒன் செகண்ட். இந்தாங்க. தேங்க்யூ. சார், இந்த ஷோரூம் எத்தனை வருஷமா இருக்கு? 3 இயர்ஸாக இருக்கு. சார், இது நீங்களே கட்டினதா இல்லை உங்க அப்பா வச்சு கொடுத்ததை மெயின்டைன் பண்றீங்களா சார்? இது என்னோட சொந்த ஷோரூம். இதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வெரி குட், வெரி குட். சார், இதில் பெட்ரோல் இன்ஜின் பெட்டரா இல்லை டீசல் இன்ஜின் பெட்டரா சார்? பர்சனல் யூஸ்னா பெட்ரோல் இன்ஜின் பெட்டர், இல்லை ட்ராவல்ஸ் பர்பஸ்னா டீசல் இன்ஜின் பெட்டர். வெரி குட், வெரி குட். சார், இதில் எத்தனை கலர்ஸ்? 4 கலர்ஸ். கலர்ஸ் எல்லாம் விடுங்க சார். ஒரு கார் வித்தா உங்களுக்கு எவ்வளவு சார் கிடைக்கும்? எல்லாம் பர்சன்டேஜ் பேசிஸ் தான். பர்சன்டேஜ் பேசிஸ்னா அமௌண்ட் எவ்வளவு? சார், இதில் ஆன் ரோட் அமௌண்ட் போட்டிருக்கேன். இது வித் டேக்ஸா விதவுட் டேக்ஸா சார்? ஹலோ, நிறுத்துங்க. உங்கள் பேர் மகேஷ். நீங்கள் ரங்கநாதன் சாரோட 2வது பையன். உங்கள் பேர் வைத்தியலிங்கம். நீங்கள் அவரோட மாப்பிள்ளை, அதுவும் வீட்டோட மாப்பிள்ளை. எங்கள் வீட்டில் இருந்து உங்கள் தங்கச்சி கீர்த்தனாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. அது சம்மந்தமாக என்னை பற்றி விசாரிக்க வந்திருக்கீங்க, சரிதானே? ½ hour முன்னாடி தான் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார் நீங்கள் வருவீங்கன்னு. ஓ, சாரி. இட்ஸ் ஓகே. அப்போ வரேன் சார். ஹலோ. அப்பா, மாப்பிள்ளைய பார்த்துட்டேன்ப்பா. ஹலோ மகேஷ் மாப்பிளைய பார்த்தானா? ரொம்ப நல்லா இருக்காரா. சந்திரா, சந்திரா, மகேஷ் மாப்பிளைய பாத்துட்டானா? ரொம்ப நல்லா இருக்காரா? ரொம்ப தங்கமான குணமா. கௌரி, 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 மகேஷ் மாப்பிளைய பார்த்தாச்சாம். ரொம்ப நல்லா இருக்காராம். தங்கமான குணமா. நம்ம கீர்த்தனாவுக்கு பொருத்தமான மாப்பிளையா. அப்படியா? சித்தி, சித்தப்பா ரொம்ப சூப்பரா இருக்காரா. தங்கமான மாப்பிள்ளையா. உனக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ள. பேசாம நீ அவரே கல்யாணம் பண்ணுவா. டேய், அடி. என்னது? மாப்பிள்ளையோட ஃபோட்டோ.
என்ன பார்க்கல? அதான் உனக்கு பிடிச்சிருக்குல, அப்புறம் நான் எதுக்கு பார்க்கணும்? Yeah, get in. Come on, fast. Bye. Bye, mummy. Bye. Bye. Hey, எல்லாம் கிளம்புறோம். Bye. Okay. Bye. Bye. Bye, mummy. எங்க? வா. எங்க? சொல்றேன். மகேஷ்! ஐயோ ஏன் இப்படி என்ன டார்ச்சர் போட்டிருக்க? மணி 9 ஆச்சே. அதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே, எழுப்பலான்னு. நான் முழிச்சுக்கிட்டு இருந்தானே தூங்கிட்டு இருந்தானே ரெண்டுமே ஒண்ணுதான். பூஜை மூடிட்டு தூங்குறாலும் தேடி வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களே. இங்கதான் இருக்கியா நீ? வா. எங்க? வா சொல்றேன். ஓ, எங்கங்கறல? சொல்றேன். எங்க நீ? வா ஏ. ஏய், சொல்லு எங்க? வா. எங்கன்னு கேக்குறல? சொல்றேன். உட்கார். அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு? அதான் சைட் அடிச்சால அந்த பொண்ணு. ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிறுத்து. இன்னைக்கு நீ எஸ்கேப் ஆகவே முடியாது. சொல்லு. சொல்லு. அப்புறம் என்னாச்சு? பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த. அப்ப பஸ் வந்துச்சா இல்ல அந்த பொண்ணு வந்துச்சா? என்னன்னு சொல்லு. எனக்கு தலையே விடிச்சிரும் போல இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு அங்க வரல. பஸ் தான் வந்துச்சு. ஹலோ. ஆமாடி, ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. எக்ஸாம் வேற வருது. அவளுக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் திவ்யா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேனே. அவகிட்டே பேசலையா? என்ன? வீடு மாத்திட்டாளா? சரி, ஓகே. ஒரு நிமிஷம் அட்ரஸ் சொல்லு. இருடி. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் டி. சார், கொஞ்சம் பென் இருந்தா கொடுங்களேன். முதல்ல அவளை பார்க்கும்போது அவகிட்ட என்ன மிஸ் பண்ணேன். இப்போ என் பேனாவையும் மிஸ் பண்ணிட்டேன். ஏய், நிறுத்து. நான் உனக்கு பிரசன்ட் பண்ண பேனாவே நீ மிஸ் பண்ண? இல்ல அது வேற பேனா. அதானே பார்த்தேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பேனா. அவசரத்துக்கு யார்கிட்டயோ வாங்கிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்துல திருப்பி கொடுக்காம வந்துட்டேன். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன்டி இப்படி ஃபீல் பண்ற? விடுறி. இது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாதுடி. இந்த மாதிரி சின்ன விஷயத்துல தான் ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே இருக்கும். இது யாராவது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை யாருடைய ஞாபகார்த்தமாக அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்துருக்கலாம். அதை போய் நான் திருப்பி கொடுக்காம வந்துட்டேனே. இவ்ளோ வியாக்கியானமா பேசுறவ பொறுப்பா ஞாபகமா திருப்பி கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பொடி. ஒரு நல்ல சான்ஸை கோட்டை விட்டுட்டு இங்கே வந்து கவுந்தடிச்சு படுத்துட்டு இருக்கான் பார். ஏய், கிடைக்காத பொருள் நினச்சி கனவு காணோம். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு முழுசா நிற்கும் போது அந்த நேரத்தில் எப்படா அவனுக்கு கனவு வரும்? இல்லடா, திடீர்னு பஸ்ல அவளை கூட்டம் ஏறினதுல அவ எப்படி மிஸ் ஆனா, எங்க இறங்குனானே தெரியலடா. சரி, மறுபடியும் அவளை எப்படா பாக்குறது? சான்ஸே இல்லைடா. அவளை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் அவள் ட்ரூப்பில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட் தான்.
அவ சொன்னால் ஒழிய வேற வழியே இல்லை. அவ தான் ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறாளே. அப்போ தூக்கிட வேண்டியதுதான். என்ன தூக்கறதா? என்ன தூக்கிட்டீங்களா? தூக்கறதுன்னா என்ன? ஐயோ அக்கா, நீ எப்போ வந்த? எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல என்ன கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு, அப்புறம் என்னாச்சு? தூக்கிட்டீங்களா இல்லையா? தூக்கறதுனா என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா? எவ்வளோ ரிஸ்க் இருக்கு தெரியுமா? டேய் கத்தி 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 ஏய், கத்தி கத்தி நீயே காட்டி கொடுத்துருவ போல. நீ தானே கத்தி வாங்கணும்னு சொன்ன. அதுக்காக கத்துவியா? நேரா போய் கத்தி வாங்க முடியுமா? வேற ஏதாவது அப்படி போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கத்தி கடைக்கு போகணும். என்ன வாங்க சொல்றேன்? என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லையே. வேணா எனக்கு ஒரு ஷூ வாங்குவோமா? தேங்க்யூ. போலாமா? ஷூ கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கலாம். வா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன போலாம்ல? அவசரப்படாத, துணி கடைக்கார சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, அதனால எனக்கு ஒரு போதும். இது ஓகேவா? என்னடா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கழுத்துல வைக்கும்போது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ள போயிடுவோம்டா. நீயே பிடிச்சி கொடுத்துருவ போல் இருக்க. இது சார், இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்க. நாங்கள் யார் கழுத்தில் வைக்கிறதுக்கோ இது கடத்துறதுக்கோ இது கத்திரிக்காய் வெட்டுறதாக வாங்குறோம். இது ரொம்ப கூராக இருக்குங்களே. சார், கடைக்கு வரவங்க ஷார்ப்னஸ் அதிகமாக வேணும்னு தான் கேட்பாங்க. நீங்க கம்மியாக வேணும்னு கேட்குறீங்க. நீ மொக்க போகிறத நிறுத்திட்டு இதை கொஞ்சம் மொக்க பண்ணி தரியா? பண்ணித்தரேன் சார், அது ரொம்ப ஈஸி, அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் பாருங்க, ஷார்ப்னஸ் போதுமா பாருங்க. என்னடா பப்ளிக் இடம் வந்த உடனே பட்டுன்னு தூக்கிடணும். சொல்லிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கத்தியெல்லாம் ரெடியாக இருக்குல்ல? இன்னைக்கு வாங்கியே திருண்டா அட்ரஸை. கவலைப்படாத. எங்கே போயிட போகிறான்? ஏய் அவ வந்துட்டா. சும்மா சொன்னா கேளுடா. யாரோ பார்த்தா வம்பாயிடும். வாடா, முதல்ல அவளை ஃபாலோ பண்ணும். இங்கே வேணான்றியா? சரி, பண்ணிடு. சீக்கிரம். பாரு, ஸ்டாண்டு போட்டு ஓட்டுற மாதிரி சைடில் எதையுமே கட்டுக்காம ஓட்டுது. தூக்கு. இந்த சுமோகாரம் மொத்தமாக தூக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஏய், இன்னும் டயர் தெரியாமல் ஓட்டிட்டு இருக்கிறியா? சார், நீங்க தானே இன்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு அட்ரஸ் கேட்டு வந்தீங்க. சாரி சார், அவங்க பெர்மிஷன் இல்லாம அட்ரஸ் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சார். இப்போ நீ சொல்லிதான் ஆகணும் குட்டி. அப்ப சொல்லு. நான் சொல்லிடுறேன். சொல்றே தவிர சொல்ல மாட்டேங்கிறியா? சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லு. சார். நம்பர் 15.